கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று வேத வாசித்தீர்களா? இன்று ஜெபித்தீர்களா? இன்று குடும்ப ஜெபம் செய்தீர்களா? யோசித்துக் கொண்டே இந்த காணொலியை காணுங்கள். இந்த நாளிலும் இந்த காணொலியை கண்டுகொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாளின் மகிழ்ச்சியை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் இயேசு மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்ற காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், தேவன் எல்லா ஜனங்களின் முகத்திலிருந்தும் கண்ணீரை துடைத்து போடுவார் என்று சொல்லி அங்கு வேத வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், ஆண்டவர் இந்த பூமியிலே அவர் மனிதனாக வெளிப்படுவார், அவர் மரித்து மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் மனிதனாக அவர் வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் மனிதனாக வெளிப்பட்டு அவர் மரணத்தை அவர் ருசி பார்த்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது: அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது எல்லாரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், சர்வத்தையும் படைத்தவர் இயேசு என்கிற பெயரில் அவர் இரட்சகராக வெளிப்பட்டார். ஒரு 33.5 வருடம் இந்த பூமியிலே அவர் வாழ்ந்தார். 3.5 வருடம் அதிலே அவர் ஊழியம் செய்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஊழியத்தின் கடைசியிலே அவர் தம்மை சிலுவையிலே மரிப்பதற்கு அவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அநேகருக்கு கேள்விகள் எழும்பலாம். சர்வத்தையும் படைத்தவர் தேவன் எப்படி மரிக்க முடியும், ஏன் அவர் மரிக்க வேண்டும் என்று சொல்லி கேள்வி எழும்பலாம். வேதத்திலே அதற்கும் அங்கே பதில் இருக்கிறது. எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது: இயேசு கிறிஸ்து அவர் ஏன் மரிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தை உடையவர்களானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார் என்று சொல்லி அங்கே எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இயேசு கிறிஸ்து சர்வத்தையும் படைத்த தேவன் ஏன் அவர் மனிதனாய் மாறி அவர் மரிக்க வேண்டும் சொல்லுகிறார்? அவரால் உருவாக்கப்பட்ட ஜனங்கள், தம்முடைய பிள்ளைகள், அவர்கள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, மரண பயத்துக்கு அடிமைகளாகி போய் அவர்கள் அதனாலே பயந்து போய் கொண்டிருக்கிறார்கள். மரண பயம் ஒவ்வொரு மனிதனையும் வாட்டி கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த மரணத்திற்கு அதிகாரியாகிய சாத்தானின் தலையை நசுக்க வேண்டும், அவனை அழிக்க வேண்டும் என்பதற்காக இயேசு சிலுவையிலே அங்கே மரணத்தை ருசி பார்க்கிறதை நான் பார்க்கிறோம். அவர் சிலுவையிலே மரித்ததின் நோக்கம் தம்முடைய பிள்ளைகள் மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். மரண பயத்துக்கு அடிமைகள் ஆகி போய் இருக்கிறவர்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து அவர் அங்கே சிலுவையிலே அவர் மரிக்கிறதை நான் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சாத்தான் நினைத்தான் அவரை சிலுவையில் அறைந்தாயிற்று, அவர் மரித்து போனார், சிலுவையில் ஒப்பு கொடுத்த உடனே எல்லாம் முடிந்து போனது என்று சொல்லி சாத்தான் நினைத்தான். ஆனால் பாருங்கள், இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக கூட அவர் அங்கே கள்ளனையும் ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தினார். அவருக்கு ஒரு பரதீச வாழ்க்கையை அவர் கொடுக்கிறார். மாத்திரமல்ல, மரித்த பின்பும் வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும்போது சொல்லுகிறார், 1 பேதுரு
3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை நாம் வேதத்திலே வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணினார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை உண்டு பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவர்கள். அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் என்று சொல்லி இங்கே பேதுரு எழுதுகிறார். பாருங்கள், நோவாவின் நாட்களிலே நோவா பிரசங்கிக்கிறார். சீக்கிரமா இந்த பூமியானது ஜலத்தினாலே அழிக்கப்பட போகிறது, பேழையை உண்டு பண்ணி இருக்கிறேன், பேழைக்குள் வாருங்கள், பேழை உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தரும் என்று சொல்லி பிரசங்கிக்கிறார். ஆனால் அதை கேளாமல் போய்விட்டார்கள். சீக்கிரத்தில் தண்டனை வருகிறது. தண்ணீரினால் கேட்டவர்கள் மாத்திரமல்ல, கேளாதவர்களும் அழிக்கப்பட்டு போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி அந்த சுவிசேஷத்தை, நற்செய்தியை, நோவாவினுடைய பிரசங்கத்தை கேளாமல் அழிக்கப்பட்டு காவலிலே வைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த காவலில் வைக்கப்பட்ட ஆவிகளுக்கு இயேசு கிறிஸ்து போய் பாதாளத்தில் போய் அவர் அங்கே பிரசங்கித்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பாருங்கள், இன்றைக்கு அநேகர் சொல்லலாம், வெள்ளிக்கிழமையில இயேசு கிறிஸ்து மரித்து போனார், ஞாயிற்றுக்கிழமை தான் உயிர் தெழுந்தார், சனிக்கிழமையெல்லாம் நாங்கள் சோகத்தோடு இருக்கிறோம் என்று சொல்லி அநேகர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அவர் மரித்து போனார் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்து அவர் கல்லறையில் இருக்கவில்லை. அவர் மரித்து ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு அவர் பிரசங்கம் பண்ணினார் என்று சொல்லி பாருங்க. லட்சக்கணக்கான ஆவிகளுக்கு போய் அவர் அங்கே ஒரு கன்வென்ஷன் மீட்டிங்கே நடத்தினது போல அவர் நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அநேகருக்கு அவர் அங்கே பிரசங்கிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் சாத்தான் நினைத்தான் அவருடைய ஊழியம் முடிந்தது என்று சொல்லி. ஆனால் அவர் மரித்த பின்புதான் அவர் அநேக காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் அவர் அங்கே பிரசங்கித்தார் என்று சொல்லி பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதும்போது 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இப்படியாக எழுதுகிறார், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்களுடைய சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இங்கே பவுல் எழுதுகிற ஒரு காரியம், இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அந்த எழுப்பினவருடைய ஆவி, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், அதாவது நம்மிலே வாசமாயிருந்தால், தேவனுடைய ஆவி நம்மிலே வாசமாயிருந்தால், சாவுக்கேதுவான நம்முடைய சரீரங்களையும் தேவன் உயிரோடு எழுப்புவார், அவர் உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய வருகையிலே நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம். அது மாத்திரமல்ல, ஒருவேளை இந்த காணொளியை கண்டு கொண்டிருக்கிற தாயை, தகப்பனே, வாலிப தம்பி, தங்கச்சி, உடைய சரீரத்தில் பலவீனத்தோடு, இல்லைன்னு சொன்னால் எபிரேயர் 2 சொல்லப்பட்டது போல, 14-15 சொல்லப்பட்டது போல மரண பயத்தோடு, வேதனையோடு, பாடுகளோடு, வியாதியின் நிமித்தம், ஏதோ ஒரு உபத்திரவத்தின் நிமித்தம் நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், இயேசுவை உயிரோடு எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் உங்கள் சாவுக்கு ஏதுவான சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் மாறும். உடைய சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார், உடைய ஆவியை உயிர்ப்பிப்பார், உடைய ஆத்மாவை அவர் உயிர்ப்பிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். காரணம், அவர் நமக்காக, பிள்ளைகளாகி நாம் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறது போல, இயேசுவும் அவர் இந்த மாம்சத்திலே அவர் வெளிப்பட்டு நமக்காக அவர் சிலுவையிலே அவர் இரத்தம் சிந்தி அவர் ஜீவனை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவர் 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே அதே தேவனுடைய ஆவி நம்மிலும் வாசமாயிருந்தால் நம்முடைய சரீரத்தையும் அவர் உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் வேதத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை நான் வாசிக்கும் பொழுது, எலியா தீர்க்கதரிசி
கர்த்தருக்காக வைராக்கியமாக அங்கு செயல்படுகிறார். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவியுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை செய்வீங்கள் என்று சொல்லி அங்கே வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி ஒரு அற்புதத்தை அவர் செய்கிறார். 450 பாகாலின் தீர்க்கதரிசியை கொலை செய்து விடுகிறார். இந்த செய்தி ராஜாவின் மூலமாக ராஜாத்திக்கு எசபேலுக்கு அறிவிக்கப்படுகிறது. உடனே எசபேல் சொல்லுகிறாள், நாளை தினம் இந்நேரத்துக்குள்ளாக எலியாவின் தலையை நான் வாங்கி போடுவேன், அவனை கொலை செய்து விடுவேன் என்று சொல்லி அங்கே எசபேல் சொல்லி அனுப்புகிறாள். இந்த செய்தியை எலியா கேட்டவுடனே பாருங்கள், வனாந்தரத்தில் போய் அவர் படுத்துக்கொள்கிறார். ஒரு சூரச் செடியின் கீழே போய் படுத்துக்கொண்டு அவர் சொல்லுகிறார், போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி அங்கே மரணத்துக்கு அவர் தன்னை அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். பயம், மரண பயம். ராஜாத்தியே தேசத்தை ஆளுகை செய்கிற ராஜாவினுடைய மனைவி சொல்லிவிட்டாள், உன்னை கொலை செய்து விடுவேன் என்று சொல்லி. மரண பயத்தினால் பயந்து போய் அவர் சூரச்செடியின் கீழ் வனாந்திரத்தில் படுத்துக்கொண்டு சொல்ல, போதும் கர்த்தாவே என்று சொல்லி படுத்துக்கொண்டார். ஆண்டவர் அங்கே அவரை அப்படியே விட்டுவிடவில்லை. தம்முடைய தூதனை அனுப்பி தலையில் சுட்ட அடையையும் தண்ணீரையும் கொடுத்து அனுப்புகிறார். இப்போ தூதன் அவரை தட்டி எழுப்பி சாப்பிடு என்று சொல்லுகிறார். சாப்பிட்டு விட்டு மீண்டும் அதே சூரச்செடியின் கீழ் படுத்துக் கொள்ளுகிறார். இரண்டாம் தரமும் தூதன் வந்து அவரை தட்டி எழுப்பி அப்பமும் தண்ணீரையும் கொடுத்து அவர் சொல்லுகிறார், நீ மரிப்பதற்காக ஆண்டவர் உன்னை அழைக்கவில்லை, இதோடு உன்னுடைய வாழ்க்கை முடிந்து போவதல்ல, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லுகிறது என பார்க்கிறோம். ஊழியத்தின் பிரயாணமானது வெகு தூரம். இன்னும் 2 ராஜாக்களை நீ அபிஷேகம் பண்ண வேண்டும். இன்னும் உனக்கு அடுத்தபடியாக ஊழியம் செய்வதற்காக ஒரு தீர்க்கதரிசியை உன்னுடைய பட்டத்தில் நீ ஏற்படுத்த வேண்டும். இவ்வளவு காரியங்கள் இருக்கும் பொழுது எலியாவே, இப்பொழுதே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறாயே என்று சொல்லி தூதன் அவரை தைரியப்படுத்தி அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து பாருங்கள் அங்கே அனுப்பி வைக்கிறதை பார்க்கிறோம். அந்த அப்பத்தின் தண்ணீரையும் புசித்து விட்டு 40 நாள் தேவ பர்வதம் மட்டும் அவர் இரவும் பகலும் அங்கே நடந்து செல்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், எலியா மரிப்பதற்கு முன்பாக, ஆண்டவர் அவரை சுழல் காட்டில் எடுப்பதற்கு முன்பாக 2 ராஜாக்களை அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். தனக்கு பின் ஊழியம் செய்வதற்கு எலிசாவை அங்கே அவர் அபிஷேகம் பண்ணி ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காணொளியை கண்டு கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீங்களும் சொல்லலாம், ஆண்டவரே, நான் அனுபவிக்கிற பாடுகள், உபத்திரவங்கள் என்னை மரண பயத்துக்கு நேராக வழிநடத்தி கொண்டிருக்கிறது, வேதனையாக இருக்கிறது, போதும் ஆண்டவரே என்று சொல்லி கொண்டிருப்பேன் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாக இருக்கிறது. ஆண்டவர் உங்கள் மீது வைத்திருக்கிற திட்டம் அதிகம். ஒவ்வொரு திட்டத்தையும் அவர் உங்கள் மீது வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றாமல் ஒரு நாள் அவர் உங்களை கைவிடப் போவதே இல்லை. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், தேவனுடைய ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாயிருந்தால் சாவுக்கினமான உங்களுடைய சரீரத்தையும் அவர் உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் மரணத்தை அவர் ஜெயமாக விளங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஆராதிக்கிற நாம் மகிழ்ச்சியோடு கூட கண்ணீரோடு இருப்பேன் சொன்னால் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் எனக்காக அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் என்னுடைய மரண பயத்தை மாற்றும்படியாகத்தான் அவர் எனக்காக மரித்தார், எனக்காக உயிரோடு எழும்பினார் என்று சொல்லி இந்த விசுவாசத்திலே முன்னேறுவோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த உயிர்த்தெழுந்த மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை தந்து வழிநடத்துவாராக. ஆமென். God bless you.